ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் இருதய ஸ்கேன் எடுக்க வெகுநேரமாக நோயாளிகள் காத்திருப்பதால் கடும் அவதியடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சோனிமுத்தன். வணக்கம். சுமார் எவ்வளவு நேரமா நோயாளிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள்? இவ்வளவு நேர காத்திருப்புக்கு என்ன காரணம்? மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து எதுவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த எக்கோ ஸ்கேன் எடுக்கிற இடத்துல ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் இருப்பதனால அங்கு வரக்கூடிய நோயாளிகள் பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் 400 கோடிக்கு மேல் செலவிட்டு புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இங்கு நவீன மருத்துவ உபகரணங்கள் ஏராளமானது வாங்கி அரசு சார்பில் இருந்த போதிலும் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் குறிப்பாக அந்த எக்கோ ஸ்கேன் எடுப்பதற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உள்நோயாளிகளும் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு வெளிநோயாளிகளும் பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக அந்த உள்நோயாளிகளாக இருக்கக்கூடிய நோயாளிகளை ஸ்ட்ரெச்சர்ல வைத்து அழைத்து வரப்பட்டு அங்கு பல மணி நேரம் காத்து கிடக்கின்றனர். இது குறித்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்ட பொழுது அந்த எக்கோ ஸ்கேன் எடுப்பதற்கு ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே தற்போது இருப்பதாகவும் இதனால் இந்த காலதாமதம் என்பது ஆகி வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதனால அந்த பகுதியில் அந்த ஸ்கேன் எடுக்கக்கூடிய அறையை சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் காத்து கிடக்கக்கூடிய ஒரு அவல நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு நோய்களை கொண்டு வரக்கூடிய அந்த நோயாளிகள் அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு சுகாதார சீர்கேடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியில் அதாவது குறிப்பாக 2-3 மருத்துவர் இருக்கக்கூடிய நிலையில ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் இருப்பதனாலேயே இந்த காலதாமதத்துக்கான இதாக கருதப்படுகிறது. உடனடியாக அங்கு மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் நோயாளிகளும் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி சோனிமுத்தன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.